காயத்ரி கார்த்திக் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து ஜென்ரல் ஷிஃப்ட் போகிறேன். ஸோ மார்னிங்கே ஏஞ்சி வந்து கடகடன்னு சொல்லிட்டு லஞ்சு செஞ்சுட்டேன். என்ன லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்குள்ளே போகலாம். ஒரு நார்மலான குக்கிங் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்தோடனே நான் வந்து அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நான் காலையில் போனேன்னா எப்படியும் 8:30க்கு மேலே தான் ஆஃபீஸ்லேருந்தே கிளம்புன்றதுக்காக நான் லஞ்சு கண்டிப்பாக கட்டிட்டு போகணும். அதுக்காக வந்து நான் ஏதாவது சமைக்கிறேன். அதான் என்ன சமைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நான் சாப்பாடு வந்து ஒலை வச்சுட்டு அரிசியும் போட்டுட்டேன். அது வந்து ஒரு பக்கம் கொதி வந்துட்டுருக்கு. குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தாங்க இன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்காக வந்து முள்ளங்கியை வந்து நான் வந்து தவாவில் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எப்பயுமே முள்ளங்கி சாம்பாருக்கு முள்ளங்கியை நீங்கள் வதக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் வதக்காமல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். ஒரு மாதிரி அதுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் இழுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து கடாயிலேயே போட்டு நல்லா வந்து வதக்கி எடுக்கிறோம். அது கூடயே வந்து நான் வெங்காயம் தக்காளி போடுறேன். வதக்கிறதுக்குள்ள நான் சும்மா போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த காய் வேக வைக்கிறதுக்கான தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றணும், அதுக்கப்புறம் பருப்பு போடுவோம், அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி பருப்புலேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நான் இந்த சாம்பார் தூள்லாம் வந்து ரேராக தாங்க யூஸ் பண்ணுவேன். குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்லேயே வந்து அரைச்சி வச்சுட்டு போகலாம், அந்த குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் கடையில் விற்கிற ஏதாச்சும் ஒரு குழம்பு மிளகாத்தூள் வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்லே குழம்பு மிளகாத்தூள் வீடியோ இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து செஞ்சு வச்சுக்கலாம். அது எல்லா குழம்புக்குமே யூஸ் ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷனில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ ஆட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து காயெலாம் வெந்து வற்றி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கடாய் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா உருளைக்கிழங்கு தான் வந்து சைட் டிஷ் பண்ண போகிறேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்காக கடுகு, சீரகம் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணி அந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் தாளிப்பு கொடுக்குறேன். இது வந்து ஒரு மாதிரி சாம்பாருக்கு இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சாலே போதும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு பொரிஞ்சதும் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் நான் துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே வந்து கருவேப்பிலை, அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கேன். இது 3த்தையும் சேர்த்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன் மஞ்சளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது எதுவும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் லைட்டாக மஞ்சள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான். இதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக தட்டியாவது போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா சுருள வதக்குனதும் பார்த்திங்கன்னா அது கூடயே வந்து ஒரு தக்காளி இந்த உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருந்தாலே போதும். இது சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்படியே அந்த உருளைக்கிழங்கு மேலேயே கோட் ஆகிற மாதிரி தான் இந்த மசாலா வந்து வரும். அது வந்து சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தக்காளியெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு அது குக் ஆகும்ல, அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வந்து பரட்டிட்டு அப்படியே அடுப்பை ஸ்லோவாக வச்சு விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து நல்லா வெந்து அந்த குழம்பு வந்து வற்றினதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் வந்து பருப்பு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. நான் வந்து ஜஸ்ட்டு மத்தை போட்டு அப்படியே குக்கர்லேயே வந்து சிலிப்பிக்கிறேன். மத்து போட்டு கடையிற அளவுக்குலாம் இப்போல்லாம் வந்து பருப்பு வேகாமல் போகிறது கிடையாது. நல்லாவே வெந்திருக்கு. அதனால் சும்மா வந்து
குக்கர்லேயே வச்சு மற்ற வச்சு கடைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மசிஞ்சிரும். சாப்பாடு வந்து வெந்துருச்சுங்க. சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கமாக வந்து வடித்து விட்டுட்டேன். அவ்வளோதான். சாம்பாருக்கு வந்து இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுல, அந்த குழம்புல பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சு புளி கரைச்சி இதில் ஊற்றிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் சேர்த்துட்டு அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ வந்து இதை எடுத்துட்டு இந்த குழம்பு இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம வந்து அந்த பருப்போடு சேர்த்து ஊற்ற போகிறோம். எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டு இருந்தால் வந்து டைம் ஆகிடும். இந்த குக்கிங்கை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் 1 ஹவர்க்குள்ளேயே பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோதான் டைம் இருந்துச்சு. அப்படியே வந்து 3 அடுப்புலேயும் டக்குன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்துட்டேன். இப்போ எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இதில் புளிலாம் ஊற்றிருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு கொதி விடணும். அதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். அதே பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்க துண்டாக கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து சாஃப்டாக அப்படியே நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த மசாலாலாம் எல்லா உருளைக்கிழங்குலையும் கோட் ஆகும். இந்த மாதிரி வர்றது பார்த்தாலே தெரியுங்க இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் வந்து இதே மாதிரி வந்து ஃபஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா வந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம போடுற மிளகாய்த்தூள் அளவு அப்புறம் நிறைய மசாலா பண்ணிடுவோம். நிறைய மசாலா பண்ணாலாம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கவே இருக்காது. அது வேறு மாதிரி இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொதித்து நல்லா வற்றி வந்துருச்சு. வற்றி வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொத்தமல்லி, சாம்பார் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன குக்கிங்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.